நம்ம சமுதாயமே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்க சார். எப்பவுமே ஒரு சமுதாயத்துல பெண் அந்த ஆணோட குடும்பம் நடத்துனாங்களா? நீங்க கூட கேட்டுருக்கீங்க. நெறைய தடவ நம்ம பேசியிருக்கோம். இந்த பெண்கள் புரட்சி பேசுனாங்களா? இவங்கலாம் அவங்க கணவனோட ஒழுங்கா குடும்பம் நடத்துறாங்களான்ற பேச்சு சமுதாயத்துல பொதுமக்களுக்கு நடுவுல இருக்கு. ஏன் அதை பெண்ணோட ஒரு கடமையா நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஆண் ஒழுங்கா குடும்பம் நடத்துனாரா? இவரு இவ்ளோ பேசுறாரே, உலகத்துக்குலாம் அட்வைஸ் குடுக்குறாரே, இவரு ஒழுங்கான்னு நீங்க ஆண்கள பத்தி யோசிக்காதப்போ, பெண்கள் தலையில மட்டும் ஏன் அத கட்டுறீங்க? ம். பெண் ஒரு ஆண் சிங்கிளா இருந்தா ஆ அத யாரும் கேட்கறது இல்ல. அவர் மட்டும் சிங்கிளா இருக்கணும். மொரட்டு சிங்கிளா இருப்பாரு. பெண் மட்டும் எப்பவுமே எல்லாத்துலயும் அந்த உருப்படிகள் எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு கொண்டு வரது தான் பெண்ணோட கடமைன்னு நீங்க சொல்லும்பொழுது, அது ஒரு ஆணாதிக்க சிந்தனை, ஒரு பெண்ணுக்கு எதிரான சிந்தனை தான் மறுபடியும் மறுபடியும் நம்ம அத வலுப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஏன் ஒரு திருமணத்திற்கு ஒரு ஆணுக்கு கடமை இல்லையா? ஒரு உரிமை இல்லையா? இந்த குடும்பத்தை நிலைநாட்டுவது ஆணுக்கு பெருமை இல்லையா? அவருக்கும் தானே அது பெருமை. அததானே நம்ம காலாகாலமா சொல்லிருக்கோம். அவன் ஒண்டிக்கட்ட, இது கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காளை அப்படிலாம் சொன்னா, அது திருந்தாத, உருப்படாதுன்னு தானே அர்த்தம். அப்போ ஆணுக்கு அதுல சரி பங்கு, அதுல உரிமை இருக்கு. அவர் தான் அத ஒரு திருமணம் நல்லபடியா இருக்கிறதுக்கு ஆணுக்கிட்டயும் சில விதங்கள நம்ம இந்த சமுதாயம் அவர் மேலயும் சில எதிர்பார்ப்புகள வைக்கணும். இது என்னவோ பெண்களையே வச்சு கட்டி காப்பாத்தணும்னு சொல்றதுனால, எத்தனையோ குடிகாரர்கள், உருப்படாத கேசுகள் எல்லாம் வச்சு பெண்கள் கஷ்டப்படுறாங்க. ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, என்னைய தான் சொல்லிடுவாங்க. எனக்கு துப்பு இல்லன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு வக்கு இல்லன்னு சொல்லிடுவாங்க. பொழைக்க தெரியாத பொம்பளைன்னு சொல்லிடுவாங்க. அதிர்ஷ்டம் இல்லாத பொம்பளைன்னு சொல்லிடுவாங்க. குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லாத பொம்பளைன்னு திமிரு பிடிச்ச பொம்பளைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக பயந்து பயந்து பெண்கள் வந்து உருப்படாத கணவர்கள்லாம் வச்சு மேய்ச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுத்து போணும். பெண் என்பால் பூமாதேவி மாரி பொறுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் சொல்லி சொல்லி பெண்கள அடக்கி அடக்கி ஏமாத்துறாங்க. அதற்கு நம்ம வழிவிட முடியாது. தட் இஸ் நாட் ஃபேர். அதனால இது பெண்கள் மட்டும் தான் ஒரு சிங்கிள் வுமன் ஆர்மியா நின்னு ஃபைட் பண்ண வேண்டிய விஷயம் இல்ல. அது தகுதியான ஆளா இருந்தா, அந்த ஆணும் அதுக்கான முதலீடுகளை செய்தால், பெண் சரிசமமா முதலீடு செய்வாங்க. எதிர் தரப்புல இருந்து முதலீடே இல்ல, நான் இப்படிதான் இருப்பேன், நீயே சமாளின்னு சொன்னா, அந்த மாரி ஆண்கள வச்சு காப்பாத்தணும்னு பெண்களுக்கு என்ன தலையெழுத்துன்னு யோசிக்கணும்ல. இப்ப நீங்க சட்டப்படி சொல்றீங்க. இப்ப தமிழ் சமூகத்துல வந்து இந்த அறுத்து கட்டுறது அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்கு. அது அது தமிழ் சமுதாயத்துல நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார். இந்த உழைப்பாளர்கள் மத்தியில என்ன பெண் வந்து உழைக்கிறாங்க. அதனால அந்த பெண் வேலைக்கு போனா அவங்களுக்கு கூலி வரும், அவங்களுக்கு வருமானம் வரும், அவங்க கையில காசோ, இல்ல ஏதோ ஒரு பொருளோ கிடைக்கும் இல்லையா? அப்ப இந்த பொண்ணு ஷி இஸ் அவங்க ப்ரொடியூசிங் மெம்பர் ஆஃப் த சொசைட்டின்றதுனால, நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் இன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு போனா எனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமான்னு அந்த பெண் யோசிப்பாங்கன்றதுனால, தன்னை ஒழுங்கா நடத்தாத கணவனை, அந்த மாரி உழைப்பாளர் வர்க்கத்தை சேர்ந்த பெண்கள், இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு நம்ம ரீமேரேஜ் பண்ணிப்பேன்றது எல்லா சமுதாயத்திலும் இருந்திருக்கு. ஆனா இந்த பிராமண பெண்களுக்கு அது கிடையாது. மனுஸ்மிருதியில பெண்ணுக்கு மறுமணம்னு ஒண்ணு கிடையாதுல்ல.